வணக்கம் அண்ட் வெல்கம் டு அம்மா சமையல் கட்டு. இன்றைக்கி அம்மா சமையல் கட்டு சேனலில் நம்ம லெமன் வச்சு 2 வகையான ஜூஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே சேர்க்காமல் நேச்சுரல் கலரை வச்சு தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்யணும்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு லெமன் எடுத்திருக்கேன். இந்த ஒரு லெமன் வச்சு தான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஜூஸ் செய்ய போகிறோம். என்றைக்குமே லெமன் பிழியறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தரையில் வச்சு நல்லா அழுத்தி உருட்டி விட்டுக்கோங்க. உருட்டி இந்த மாதிரி கையை வச்சு அழுத்தி விட்டுறது மூலமாக நமக்கு நிறைய லெமன்லேருந்து ஜூஸ் நிறையா கிடைக்கும். இப்போ இதை புழிஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நான் அதில் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன். இந்த ஜூஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம செய்கிற அளவு பெரிய கிளாஸில் 2 கிளாஸ் வரும், சின்ன கிளாஸ்னால் ஒரு 4 கிளாஸ் அளவு வரும். இப்போ புதினா கொஞ்சமாக நம்ம எடுத்து சேர்த்துக்கலாம். புதினா சேர்த்ததுக்கப்புறம் நான் சர்க்கரை ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் இனிப்பு அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம பிழிஞ்சு வச்சுருந்தோம்ல லெமன் ஜூஸ், அதை சேர்த்துக்கலாம். இப்போ நான் பிழிஞ்சது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக வந்துருந்துச்சு. இப்போ இது ஒரு லெமன் ஜூஸ் ஃபுல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஒரு அரை கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். ஊற்றி இப்போ நல்லா மிக்சர் ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சிருக்கு. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்ததை வடிகட்டி எடுத்து வச்சுக்க போகிறோம். ஏன்னா இதில் புதினா அந்த இஞ்சியோட திப்பிலாம் கொஞ்சம் இருக்கும். அதனால் அதை நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் வடிகட்டி எடுத்து வச்சாச்சு. இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். ஒரு 1.5 கிளாஸ் அளவு தண்ணி நான் அதில் சேர்த்துக்கிறேன். பெரிய கிளாஸில் 1.5 கிளாஸ் அளவு. இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். எந்த ஜூஸாக இருந்தாலுமே நம்ம உப்பு சேர்க்கறதுனால அந்த டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால் எந்த ஜூஸ் நீங்கள் பண்ணாலுமே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எந்த கிளாஸில் சர்வ் பண்ணுறோமோ அந்த கிளாஸ் எடுத்து 2 ஐஸ் க்யூப் போட்டுக்கலாம். ஐஸ் க்யூப் உங்கள் ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கோங்க இல்லை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச ஜூஸை அதை கிளாஸில் ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு மின்ட் லீஃப், அதாவது புதினா இலையை ஒரு 3 இலை இந்த மாதிரி டெக்கரேஷனுக்காக வச்சு நீங்கள் சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான், நம்ம ஜூஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஓகே, இப்போ அடுத்த ஜூஸ் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதே மாதிரி மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதே மாதிரி ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. புதினா இலை கொஞ்சம், பீட்ரூட் ஒரு சின்ன ஸ்லைஸ் பீட்ரூட் அதை எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததான் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். அதே ஒரு லெமனோட ஜூஸ் தான் நான் இதில் எடுத்து சேர்த்துருக்கேன். இப்போ உங்களுக்கு பீட்ரூட் இஞ்சிலாம் உங்கள் மிக்ஸி ஜாரில் அரைப்படாது அப்படின்னா நீங்கள் அதை துருவி கூட அதில் சேர்த்துக்கலாம். அது ஈஸியாக அரைப்பட்டுரும். இப்போ இதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தேன் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட தேன் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நாட்டு சர்க்கரை, அப்படி இல்லைன்னா சர்க்கரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு அரை கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றி நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சாச்சு. இதை நம்ம வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் வடிகட்டி எடுத்து வச்சாச்சு. அதே போல் இதுலேயும் 1.5 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்க மறந்துட வேண்டாம், அப்போ தான் இதோட டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலக்கி விட்டுடலாம். அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் நம்ம இனிப்பு செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இனிப்பு இன்னும் ஜாஸ்தி வேணும்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த 2 ஜூஸை பொறுத்த வரைக்கும் இனிப்பு உங்கள் இனிப்பு அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதே மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம். 2 ஐஸ் க்யூப் போட்டுட்டு இந்த மாதிரி ஜூஸை சர்வ் பண்ணிடலாம். நம்ம எப்போவுமே ஒரே மாதிரி கொடுக்காம இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக ஜூஸ் கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி இதை குடிப்பாங்க. ஸோ இந்த சம்மரில் இந்த 2 ஜூஸுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அம்மா சமையல் கட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணி கொடுங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.